நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் எங்களது வீடியோக்களை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். என் பெயர் ஆஞ்சல். என் தந்தை என்னை ஒரு வழக்கறிஞராக்கினார். நான் மாவட்ட நீதிமன்றத்தில் பயிற்சி பெறச் சென்றபோது பகுதி மக்கள் எங்களது தந்தை மகள் இருவரையும் பற்றி பலவாறு பேசி பழித்தனர். மக்கள் என்னை வெட்கமற்றவள் என்றும் என் தந்தையை மானங்கெட்ட தந்தை என்றும் கூறினர். ஆனால் ஒரு நாள் நள்ளிரவில் பகுதி மக்கள் தலைகுனிந்து அமைதியாக என் வீட்டின் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஏனெனில் என் கைக்கு ஒரு வழக்கு வந்திருந்தது. அதை நான் நடத்த விரும்பவில்லை. ஏனெனில் அந்த வழக்கின் குற்றவாளி வேறு யாருமல்ல, நான் இந்த நகரத்தின் நெரிசலான அடர்ந்த மக்கள் தொகை கொண்ட குறுகிய சந்துகளில் எப்போதும் ஒருவித விசித்திரமான மூச்சுத்திணறலையும் பயத்தையும் அனுபவித்து வந்தேன். இது சுவர்களுக்கு காதுகள் மட்டுமின்றி கண்களும் நாவுகளும் கூட இருக்கும் அதே பகுதிதான். இங்கே ஒருவரது வீட்டில் சமைக்கப்படும் உணவின் நறுமணம் முதல் ஒருவரது இதயத்தில் மறைந்திருக்கும் வலிவரை எல்லாமே பகுதி மக்களின் சொத்தாக கருதப்பட்டது. அதனால்தான் அந்த பகுதியின் பழைய அரைகுறையாக கட்டப்பட்ட ஒரு வீட்டில் நான் என் தந்தையுடன் வசித்து வந்தேன். நான் என் தந்தையின் ஒரே மகள். என் தந்தை ஒரு சாதாரண தொழிலாளி. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் உழைப்பிலும் நேர்மையிலும் துன்பங்களிலுமே கழித்தார். அது அவருடைய கடினமான கதையாகும். அவருடைய கைகளிலிருந்த தழும்புகளும் முகத்திலிருந்த ஆழமான சுருக்கங்களும் தன் மகளை வளர்ப்பதற்காக அவர் எவ்வளவு வெயிலை தாங்கிக் கொண்டார் என்பதற்குச் சான்றாக இருந்தன. என் தாய் என்னை சிறு வயதிலேயே அழவிட்டுச் சென்றுவிட்டார். என் தந்தை என் தாயை மிகவும் நேசித்தார். அப்பா எனக்குச் சொல்வதெல்லாம் இதுதான். உன் தாய் திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்தே மகிழ்ச்சியாக இல்லை. ஏதேனும் ஒரு பணக்காரனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே அவளது கனவாக இருந்தது. ஆனால் அவளது வீட்டார் அன்பைத் தவிர வேறெதையும் தர முடியாத என்னைப் போன்ற ஏழை மனிதனுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள். ஆனால் உன் தாய்க்கு அன்பைவிட பணம், நல்ல ஆடைகள், நல்ல நகைகள், நல்ல வீடு மற்றும் நல்ல வாழ்க்கை முறை தேவையாக இருந்தது. அதை என்னால் அவளுக்கு கொடுக்க முடியவில்லை. என் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் அவளுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயன்றேன். எப்போதும் அவளது இதயத்தை வெல்வதற்காக அவளது சிறிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் அவளது சிறிய ஆசைகள் பெரிதாக மாறின. அவற்றை நிறைவேற்றுவது என் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. பிறகு அவள் என்னை விட்டுப்போவதாக கூறினாள். நான் அவளை போக வேண்டாம் என்று தடுத்தேன். பிறகு அவள் கர்ப்பமாக இருப்பதும் நீ எங்கள் வாழ்க்கையில் வரப்போவதும் தெரியவந்தது. அவள் என்னை விட்டு பிரிந்தே தீருவது என்பதில் பிடிவாதமாக இருந்தாள். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும், நான் மிகவும் கடுமையாக உழைப்பேன், உன்னுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுவேன் என்று நான் அவளுக்கு எவ்வளவோ புரிய வைத்தேன். ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு நீ என் கனவுகளை நிறைவேற்றுவாய்? அதற்குள் எனக்கு கனவு காணும் வயதே முடிந்துவிடும் என்று அவள் கூறினாள். அவள் என்னை ஏசத் தொடங்கி என்னுடன் கடுமையாக சண்டையிட்டாள். எந்த சூழ்நிலையிலும் என்னுடன் வாழ விருப்பமில்லை என்று அவள் தெளிவாக கூறிவிட்டாள். அவளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்வதாக கூறினாள். வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கிறது. அதை ஒரு ஏழையிடம் ஒப்படைத்து என் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பவில்லை என்பது அவளது எண்ணமாக இருந்தது. என் வீட்டார் செய்தது செய்துவிட்டார்கள், ஆனால் இனி நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்றாள். உன் தாய் வழி வீட்டாரும் கூட உன் தாய்க்கு எவ்வளவோ புரிய வைத்தார்கள் மகளே. ஆனால் அவளது தலையில் பணப்பை பிடித்திருந்தது. அவளுக்கு பணத்தைத் தவிர வேறு எதுவும் கண்ணுக்குத் தெரியவில்லை. அவளுக்கு என்னுடைய இந்த சிறிய வீடு நரகமாகத் தெரிந்தது. என்னை விட்டுப் பிரிந்து செல்வது என்றும் என்னுடன் எந்தத் தொடர்பும் வைத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவள் உறுதியான முடிவை எடுத்திருந்தாள். ஒரு பெண் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் பிறகு அவள் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை. சரி, நீ என்னை விட்டுப் போகலாம், ஆனால் நீ போகும்போது நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது என்று கூறி அவளுக்கு நான் அனுமதி அளித்தேன். நான் உன் தாயிடம், உன் வயிற்றில் வளரும் குழந்தை என்னுடையது. குழந்தை பிறந்த பிறகு நீ தாராளமாக போகலாம் என்று கூறினேன். அவளும் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ பிறக்கும் வரை இங்கேயே தங்கியிருந்தாள். நீ பிறந்த பிறகு அவளது உடல்நலம் சரியாக இல்லை. நான் அனைத்து வழிகளிலும் அவளுக்குச் சிகிச்சை அளித்தேன். ஒருவேளை இப்போது அவள் என்னை விட்டு எப்போதுமே போகமாட்டாள் என்று நான் நினைத்தேன். உன்னை பெற்றெடுத்த பிறகு என் மடியில் என் குழந்தை வந்துவிட்டது, நான் இவளை வளர்க்க வேண்டும் என்று அவள் நினைப்பாள் என எண்ணினேன். ஆனால் என் எண்ணம் முற்றிலும் தவறாக இருந்தது. அவளுக்கு என்மீதும் அக்கறை இருக்கவில்லை, உன்மீதும் அக்கறை இருக்கவில்லை. உனக்கு 3 மாதங்கள் இருக்கும்போது அவளது உடல்நிலை சற்று தேறியதும் அவள் புறப்பட முடிவெடுத்தாள். அவள் என்னிடம் விவாகரத்து கேட்டாள். எனக்காக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் நம் குழந்தைக்காகவாவது இங்கேயே இரு.
இந்தச் சிறு குழந்தைக்கு உன்னுடைய தேவை இருக்கிறது. நான் இவளை தனியாக எப்படி வளர்ப்பேன் என்று நான் அவளிடம் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் அவளோ, அது உன்னுடைய கவலை. குழந்தை பிறந்த பிறகு என்னை விட்டுவிடுவதாகவும் இங்கிருந்து போக அனுமதிப்பதாகவும் நீ சொல்லியிருந்தாய். ஆனால் இப்போது இந்த சிறு குழந்தையை வளர்ப்பதாகச் சொல்லி என்னை தடுக்காதே என்று கூறிவிட்டாள். என்னால் அதற்கு மேல் உன் தாயின் முன்னால் தலைகுனிய முடியவில்லை. பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தையைப் பற்றியே அக்கறையில்லாத ஒரு பெண் வேறு யாரைப் பற்றி அக்கறை கொள்ளப் போகிறாள்? அவள் கேட்டபடியே நான் அவளுக்கு விவாகரத்து வழங்கிவிட்டேன். அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் முடிந்த பிறகு அவள் தன் பெட்டி படுக்கைகளை சுருட்டிக் கொண்டு இங்கிருந்து சென்றுவிட்டாள். இங்கிருந்து போகும்போது அவளது கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை. ஆனால் நான் துடிதுடித்து கதறி அழுது கொண்டிருந்தேன். ஏனெனில் தாயில்லாத இந்த மகளை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன் என்றுதான் எப்போதும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உன் தாய் உன்னை விட்டுச் சென்றுவிட்டாள் என்பதை நான் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. உன் தாய் உன்னை பெற்றெடுக்கும்போதே இறந்துவிட்டாள் என்று என் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டேன். இறந்தவர்களுக்காக சில நாட்கள் மட்டுமே வருத்தப்படுவார்கள். அதற்குப் பிறகு வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். நான் உன் தாயை மறந்தே விட்டேன். ஆனால் மகளே, நீ பெரியவளாகி உன் தாயின் உண்மையைப் பற்றி அறியும்போது உனக்கு வலி ஏற்படுவதை நான் விரும்பாததால்தான் இந்த உண்மையை உன்னிடம் மறைக்கவில்லை. உன் தாய் நல்ல சுகபோக வாழ்க்கைக்காக நம் இருவரையும் விட்டுச் சென்று விட்டாள் என்பதை உனக்கு சிறுவயதிலிருந்தே கூறி வந்திருக்கிறேன். அவள் எங்கு இருக்கிறாள் என்று எனக்குத் தெரியாது. அதை அறியவும் நான் விரும்பவில்லை. எனக்கு எல்லாமே என் மகள்தான். என் மகளுக்காக நான் இந்த முழு உலகத்தையுமே எதிர்த்து போராடுவேன். மகளே, நான் உன்னை ஒரு பலவீனமான பெண்ணாக உருவாக்க மாட்டேன். மாறாக கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் பலமான மனிதராக உன்னை உருவாக்குவேன். யார் முன்னும் பலவீனப்பட்டு நிற்கக்கூடாது. உன் தந்தை கூட உன்னுடன் இல்லாதபோது நீ யாரிடமும் தோற்றுவிடாமல் எப்போதும் வெற்றி பெற்று ஒரு தைரியமான மனிதர் என்று பெயரெடுக்க வேண்டும். தந்தையின் வார்த்தைகளைக் கேட்ட என் கண்களில் கண்ணீர் வழியும். இதையெல்லாம் கேட்கும்போது என் தந்தையைப் போல நானும் என் தாய் என்னை பெற்றெடுக்கும்போதே இறந்துவிட்டாள் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் யோசிப்பேன். தன் 3 மாத பச்சிளம் குழந்தையைப் பற்றி சிறிதும் யோசிக்காத ஒரு பெண்ணிற்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? அன்று இரவு தன் தாயில்லாமல் அந்த பாப்பா எப்படி தூங்கியிருக்கும்? அதற்கு யார் பால் கொடுத்திருப்பார்கள்? அதை யார் கவனித்துக் கொண்டிருப்பார்கள்? ஏனெனில் ஒரு குழந்தைக்கு தந்தை எவ்வளவு அவசியமோ அவ்வளவு தாயும் மிகவும் அவசியம். என் தந்தை எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் 2 வேடங்களையும் ஏற்று நடித்தார். அவர் நாள் முழுவதும் கூலி வேலை செய்வார். மக்களின் பேச்சுகளை சகித்துக் கொள்வார். ஆனால் தன் மகளை படிக்க வைத்து ஒரு மரியாதைக்குரிய மற்றும் பலமான மனிதராக ஆக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய ஒரே கனவாக இருந்தது. என் தந்தையின் தியாகங்களை நான் மிக நன்றாக அறிவேன். அதனால்தான் என் தந்தையின் உழைப்பை வீணடிப்பதைப் பற்றி நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை. நான் இரவெல்லாம் விழித்திருந்து படிப்பேன். மங்கலான வெளிச்சம் தரும் மின்விளக்கின் கீழ் என் கண்களை சிவக்க வைத்து படிப்பேன். ஆனால் ஒருபோதும் நான் ஒரு வார்த்தை கூட என் நாவில் புகாராக வரவிட்டதில்லை. இறுதியாக என் உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. என் தந்தை கூறுவார், மகளே, நீ நன்றாக படி. நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாக ஆகு. எவ்வளவு பணம் செலவானாலும் எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டாலும் உனக்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் தடுக்க மாட்டேன். நான் வழக்கறிஞராக விரும்பினேன். என் தந்தையின் கடின உழைப்பால் நான் சட்டப்படிப்பை முடித்தேன். இப்போது நான் மாவட்ட நீதிமன்றத்திற்கு பயிற்சி பெறச் செல்ல வேண்டியிருந்தது. இனி என் வாழ்க்கை வழக்குகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் என் அனுபவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படத் தொடங்கியது. என் தந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். தன் மகள் இப்போது வழக்கறிஞராவதற்கு அருகில் இருக்கிறாள் என்ற எண்ணத்தில் அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இறுதியாக தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வறுமை இயலாமை குறைந்தபட்சம் தன் மகளின் எதிர்காலத்திற்கு இடையூறாக வரவில்லையே என்று எண்ணி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் தாம் எந்த சமூகத்திலும் எந்த பகுதியிலும் வாழ்கிறோமோ அங்கே ஏழையின் மகிழ்ச்சியும் ஒரு மகளின் வெற்றியும் மன்னிப்பிற்கும் கொடுமைக்கும் உரியதாக கருதப்படுகிறது என்பதை என் தந்தை ஒருவேளை மறந்துவிட்டார் போலும். என் கதையின் மிகவும் ஆபத்தான மற்றும் வேதனையான பகுதி நான் முதன்முறையாக நீதிமன்றத்திற்குச் செல்லத் தொடங்கிய நாளிலிருந்தே ஆரம்பித்தது. நான் முதன்முதலில் என் வெள்ளைச் சேலையுடன் கருப்புக் கோட்டை அணிந்தேன். அந்த கருப்புக் கோட்டு ஒரு நேர்மையான மனிதன் அணிந்தால் நன்மையை வெல்ல வைக்கும், ஒரு கெட்ட மனிதன் அணிந்தால் தீமையை வெல்ல வைக்கும். ஆனால் நான் எப்போதும் என் தந்தையைப் போல நன்மையையும் உண்மையையும் மட்டுமே முன்னிறுத்தினேன். இந்த பகுதியின் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களுக்கும் நச்சுக்கண்களுக்கும் நான் ஒரு பகிரங்க சவாலாக மாறினேன்.
நான் முதன்முறையாக காலையில் இந்தச் சீருடையில் என் தந்தையின் ஆசீர்வாதத்தைப் பெற்று வீட்டின் படியைத் தாண்டி வெளியே வந்தபோது அந்த பகுதி முழுவதிலும் ஒரு விசித்திரமான பேச்சு பரவியது. தெருவின் முனையில் உள்ள திண்ணை, அங்கே வேலையற்ற ஆண்கள் கூடி கூட்டம் நடத்துவார்கள். அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. அங்கே உட்கார்ந்து கொண்டு டீ குடிப்பார்கள். கதவுகளின் மறைவில் ஒளிந்திருக்கும் பெண்கள் அவர்களது வாழ்க்கையே மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதிலேயே கழிந்து கொண்டிருந்தது. அனைவரின் பார்வையும் இந்த ஏழையின் மகள் மீது விழுந்தது. அந்த பகுதியிலேயே மிகவும் பெரிய மற்றும் நச்சுநாக்கு கொண்ட பெண்மணியான பபிதா ஆண்டி, அவருடைய வேலையே மக்களின் வீடுகளில் தீ மூட்டுவதுதான், கலகம் விளைவிப்பதுதான். அவர் தன் புடவைத் தலைப்பை பற்களால் கடித்துக்கொண்டு அருகில் நின்ற பெண்களிடம் கூறினார், பாருங்கள் பாருங்கள், இப்போது இந்த ஏழைகளின் இளவரசியும் வழக்கறிஞர் மேடமாகி வீட்டிலிருந்து புறப்படுகிறாள். இனி இவள் வழக்கறிஞராகி மக்களிடம் கேள்வி பதில் கேட்பாள், மரியாதை இல்லாமல் நடப்பாள். இவளுடைய தந்தை இவளுக்கு எந்த ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை போலிருக்கிறது. இவள் வெட்கம் மானத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டாள். வாலிப மகளை இப்படி அலங்கரித்து ஆண்களுக்கு மத்தியில் வேலை செய்ய அனுப்புகிறான். இவர்களுடைய எதிர்மறையான கருத்துக்களின் தொடக்கம் மட்டுமே இது. முதல் நாளில் தொடங்கிய அந்த மந்தமான தீ அப்போது எரியும் எரிமலையாக மாறியது. நான் இப்போது தினமும் நீதிமன்றத்திற்குச் செல்லத் தொடங்கினேன். நான் வீட்டிலிருந்து வெளியேறும் போதெல்லாம் இவர்களுடைய கருத்துக்கள் இப்படித்தான் இருக்கும். யாராவது ஏதேனும் ஒன்று சொல்வார்கள். ஆனால் இவர்களில் ஒருவர் கூட என்னை பாராட்டுபவர்களாக இல்லை. நான் வழக்கறிஞராக மாறவில்லை, ஏதோ ஒரு குற்றவாளியாக மாறுவது போல அனைவரும் என்னை தூற்றிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு ஏழை அனாதை பெண் இப்போது மக்களுடன் பழகத் தொடங்கும்போதும், நீதிமன்றத்திற்குச் செல்லும்போதும், ஏராளமான ஆண்களை எதிர்கொள்ளும்போதும் இந்த விஷயம் யாருக்கும் செரிக்கவில்லை. இவளுடைய தந்தை இவளை கெடுத்துவிட்டார். இரவில் தாமதமாக வீட்டிற்கு வருகிறாள். அதிகாலையிலேயே வீட்டை விட்டு புறப்படுகிறாள். பிறகு நாள் முழுவதும் என்ன செய்கிறாள் என்பது யாருக்கும் தெரியாது. வழக்கறிஞர் ஆகிறேன் என்ற போர்வையில் ஏதேனும் தவறான காரியம் செய்கிறாளோ என்னவோ என்று அனைவரும் கூறினார்கள். நான் வழக்கறிஞராவது அந்த பகுதியில் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள் இதைப்பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். மெல்ல மெல்ல அவர்களுடைய உரத்த குரல் பகிரங்கமான ஏளன பேச்சுகளாக மாறியது. தினமும் அதிகாலையில் நான் நீதிமன்றத்திற்குச் செல்ல வீட்டை விட்டு வெளியேறும்போது தெருவின் இருபுறமும் கத்திகளை உயர்த்திய மனிதர்கள் என் பின்னால் நிற்பது போலவும் அவர்கள் வார்த்தைகளால் என் உடலை தாக்குவது போலவும் எனக்கு தோன்றும். திண்ணையில் அமர்ந்திருந்த அந்த பகுதியின் சர்மாஜி சில பொதுக்கூட்டங்களில் இப்படி பேசத் தொடங்கியிருந்தார். இந்த வழக்கறிஞர் வேலை என்பதெல்லாம் வெறும் சாக்குப்போக்குதான். உண்மையில் இந்த பெண்ணும் இவளுடைய தந்தையும் தங்களது வறுமையை ஒழிப்பதற்காக வேறு ஏதோ தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நான் அவர்களின் பேச்சுகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அன்று இவர்களுக்குச் சம்மட்டி அடி போன்ற பதிலை அளிப்பேன். அதைக் கேட்டு இவர்கள் வாயடைத்துப் போவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு நஞ்சாக இருந்தது. அது பாறை மீது விழுந்திருந்தால் கூட அது தூள் தூளாகியிருக்கும். அந்த பகுதி பெண்கள் நான் இரவில் தாமதமாக வீட்டிற்கு வருவதை பார்க்கும்போது வேண்டுமென்றே உரக்கப் பேசுவார்கள். தங்களது நெற்றியை சுளித்துக்கொண்டு என் மீது வெட்கமற்றவள், சுதந்திர மனப்பான்மை கொண்டவள், ஒழுக்கமற்றவள் போன்ற வார்த்தைகளால் தாக்குதல் நடத்துவார்கள். அவர்களைப் பொறுத்தவரை ஒரு நல்ல குடும்பத்துப் பெண் இப்படி வீட்டிற்கு வெளியே இருப்பது அவள் தன் ஒழுக்கத்தையே விற்றுவிட்டாள் என்பதற்கான பகிரங்கச் சான்றாகும். மறுபுறம் என் தந்தையின் நிலைமை சிறகுகள் பிடுங்கப்பட்டு பருந்துகளின் கூட்டத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு பறவையைப் போல ஆகியிருந்தது. என் தந்தை அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்கு மளிகைப் பொருட்களோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்களோ வாங்கச் செல்லும்போது மக்கள் அவரது முகத்திற்கு நேரே எதுவும் சொல்வதில்லை. ஆனால் அவர் திரும்பியதும் கேலி பேசுவார்கள். பார்ப்போம், இதோ போகிறான் மானங்கெட்ட தந்தை. இவனது உணவு இப்போது இவன் மகளின் வருமானத்திலும் வேலையிலும்தான் ஓடுகிறது. கடைசியில் மகள் தாயைப் போலத்தானே போவாள். ஒரு நாள் இவன் மனைவி இவனை விட்டுச் சென்றது போல இவன் மகளும் இவனை விட்டுச் சென்றுவிடக்கூடாது என்ற பயத்தில்தான் இவன் தன் மகளையே வேலைக்கு அனுப்பிவிட்டான் என்று கூறுவார்கள். இந்த மானங்கெட்டவன் என்ற வார்த்தை என் தந்தையின் காதுகளில் உருக்கிய ஈயத்தைப் போல இறங்கியது. அவரது நெஞ்சம் வெடிக்கும் நிலைக்கு வந்தது. என் மகள் வெளியே ஜாலியாக இருக்கச் செல்லவில்லை, மாறாக நீதியை வேண்டிக் கதரும் குற்றமற்ற மக்களின் வழக்குகளை நடத்துவதற்காகவே செல்கிறாள் என்று உரக்க கத்திக் கூற வேண்டும் போல அவருக்கு தோன்றியது. தன் மகள் எத்தனை இரவுகள் விழித்திருந்து கழித்திருக்கிறாள் என்பதையும், எவ்வளவு கடுமையாக உழைத்து இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறாள் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்க அவர் விரும்பினார். ஆனால் இந்த மக்கள் உண்மையை கேட்க விரும்பவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களுக்கு யாராவது ஒருவரின் மரியாதையை சூறையாடுவதில்தான் ஆனந்தம் கிடைக்கிறது.
விஷயம் வெறும் எதிர்மறையான கருத்துக்களோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மெல்ல மெல்ல அந்த பகுதி மக்கள் என்னையும் என் தந்தையையும் முழுமையாக சமூக விலக்கம் சோஷியல் பாய்காட் செய்தனர். கடைக்காரர்கள் அவருக்கு கடன் கொடுப்பதை விட்டுத் தள்ளுங்கள், அவர் கடையருகே நிற்பதற்கும் ரொக்க பணம் கொடுத்து பொருட்கள் வாங்குவதற்கு கூட தயங்கத் தொடங்கினார்கள். பகுதியின் திருமணம் அல்லது எந்தவொரு நிகழ்ச்சியிலும் மக்கள் அவர்களை அழைப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவ்வளவு ஏன், என் தந்தை கோவிலுக்கு தரிசனம் செய்யச் சென்றால் கூட அவருக்கு அருகில் நிற்பவர்கள் வேண்டுமென்றே சற்று தள்ளி நகர்ந்து நின்று கொள்வார்கள். ஏழையின் இயலாமையும் மகளின் வேலையும் ஏதோ அவர்களுக்கு ஒட்டிக்கொள்ளும் தொற்றுநோய் போல நினைத்தார்கள். ஒரு நாள் நம் பகுதியின் ஷௌத்ரி அங்கிள் பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அனைவரின் முன்னிலையிலும் பகிரங்கமாக அறிவித்தார். ரஞ்சித் மற்றும் அவனது மகளுடன் இந்த பகுதியில் உள்ள எந்த ஒரு மனிதனும் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது. மிக விரைவில் பகுதியின் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த மானங்கெட்ட தந்தையையும் அவனது வெட்கமற்ற மகளையும் இந்த பகுதியை விட்டே வெளியேற்றுவோம். இந்த நாள் எங்களது தந்தை மகள் இருவருக்குமே ஒரு கடுமையான சோதனையை விட குறைந்ததாக இல்லை. நான் இந்த மக்களுக்கு எதிராக குரல் உயர்த்த விரும்பினேன். இவர்களை தைரியமாக எதிர்கொள்ள விரும்பினேன். ஆனால் என் தந்தை என்னை தடுத்து, மகளே, நீ இப்போது உன் வேலையை விட்டுவிட்டு இவர்களது பேச்சில் கவனம் செலுத்துவதை நான் விரும்பவில்லை. நடப்பது நடக்கட்டும். நீ உன் உழைப்பை மட்டும் போடு. காலம் இவர்களுக்கு தானாக பதில் சொல்லும். இவர்களிடம் வாயை கொடுத்து பேசுவதிலோ அல்லது வாதாடுவதிலோ எந்த பயனும் இல்லை என்று கூறினார். தந்தையின் பேச்சைக் கேட்டு நான் அமைதியானேன். இல்லையெனில் இறைவன் என்னை இவர்களை சீர்திருத்தும் அளவிற்கு தகுதி வாய்ந்தவளாக ஆக்கியிருந்தான். எங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள் ஒருவித விசித்திரமான சோகமும் பயத்தின் நிழலும் சூழ்ந்து கொண்டது. நான் உள்ளுக்குள் உடைந்து போய்க் கொண்டிருந்தேன். நான் வெளியே மக்களின் விசித்திரமான வழக்குகளை பார்த்தேன். வீட்டிற்கு வந்து என் சொந்த பகுதி மக்களின் கரங்களாலேயே என் மரியாதை மிதிக்கப்படுவதை பார்த்தேன். என் தைரியம் இப்போது நழுவிக் கொண்டிருந்தது. வெளியே அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. பகுதியின் நாய்கள் குரைத்துக் கொண்டிருந்தன. அப்போது நான் என் வாடிக்கையாளர் ஒருவருடன் மீட்டிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். உண்மையில் இவர்களது பேச்சால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு என் இதயத்தை நான் பலப்படுத்தியிருந்தேன். ஆனால் என் தந்தையைப் பற்றி யோசிக்கும்போதுதான் நான் சுயமாக பலமடைந்துவிட்டேன். ஆனால் என் தந்தை இன்றைக்கும் அதே பலவீனமான மனிதர்தான். ஒரு காலத்தில் மனைவியால் கைவிடப்பட்டவர். அவர் தனியாகவே தன் மகளை வளர்த்தெடுத்தார். ஆனால் இன்று மக்கள் தங்களது எதிர்மறையான கருத்துக்களாலும் இத்தகைய மோசமான நடத்தையாலும் என் தந்தையை உள்ளுக்குள் உடைத்து போட்டுவிட்டார்கள். இதை நினைத்தாலே என் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். நான் ஒரு வெற்றிகரமான மனிதராக மாற விரும்பினேன். என் வேலையை நேசிக்க விரும்பினேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, என் கௌரவத்தையும் என் தந்தையின் சுயமரியாதையையும் அழித்துக் கொண்டிருக்கும் இந்த வேலை இப்போது எனக்கு பிடிக்காமல் போகத் தொடங்கியது. இனி என்னால் இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் கோட்டைத் தரையில் தூக்கி எறிந்துவிட்டு கதறி அழுது புலம்பத் தொடங்கினேன். வெளியே முன்றிலில் ஆங்கன் போடப்பட்டிருந்த கயிற்றுக் கட்டிலில் அமர்ந்திருந்த என் தந்தை தன் மகளின் முகத்தில் மாறும் நிறத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பதறியடித்து எழுந்து வந்து என் அருகில் தரையில் அமர்ந்தார். நான் என் தந்தையின் முழங்கால்களில் தலையை வைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதபடியே கூறினேன், அப்பா, என்னால் இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த மக்களுக்கு இவர்களது தகுதியை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இவர்களது இந்த கேவலமான பார்வைகளையும் இந்த வீணான பேச்சுகளையும் உறுத்தும் ஏளனங்களையும் உங்களுக்காக அவர்கள் சொல்லும் அந்த அசிங்கமான வார்த்தைகளையும் இனி என்னால் கேட்க முடியாது. அப்பா, இந்த மக்களுக்கு இவர்களது தகுதியை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இதையெல்லாம் அமைதியாக பொறுத்துக்கொண்டே இருந்தால் நான் நாளையே என் உரிமத்தை லைசன்ஸ் ஒப்படைத்து விடுவேன். நாம் பட்டினிய கிடப்போம். நான் உங்களுடன் சேர்ந்து மக்களின் வீடுகளில் பெருக்கித் துடைக்கும் வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு இனி வழக்கறிஞராக வாழ விருப்பமில்லை. என் தந்தையை மக்களின் பார்வையில் மானங்கெட்ட தந்தையாக ஆக்கிய இந்த கருப்பு கோட்டை பார்த்தாலே எனக்கு இப்போது வெறுப்பாக இருக்கிறது. என் இந்த வார்த்தைகள் என் தந்தையின் இதயத்தில் அம்பை போல பாய்ந்தன. அவர் தன் கரடுமுரடான உழைப்பு நிறைந்த கைகளால் என் கண்ணீரை துடைத்தார். அவருடைய கண்களிலும் ஈரம் கசிந்தது. ஆனால் அவருடைய தோரணை ஒரு பாறையைப் போல உறுதியாக இருந்தது. அவர் என் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அழுதுகொண்டே என் கண்களை நேராய் பார்த்து உணர்ச்சிபூர்வமான ஆனால் நிதானமான குரலில் கூறினார், என் மகளே, என் இதயத்தின் அமைதியே, இந்த அறிவற்ற குருட்டு மனிதர்களின் பேச்சால் உன் தந்தையின் மரியாதை குறைந்துவிடும் என்றா நினைக்கிறாய்? மரியாதையை இறைவன் தருகிறான். உன்னையும் என்னையும் நிந்திக்கும் இந்த மனிதர்கள் உன்னுடைய தூய்மையைக் கண்டு பயப்படுகிறார்கள். நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே செல்கிறாய் என்பது இவர்களுக்கு பிரச்சனை இல்லை.
இந்த ஏழையின் மகள் எப்படி இவ்வளவு தகுதி படைத்தவளாக மாறினாள் என்பதுதான் இவர்களது பிரச்சனை. அப்பா ஆழமாக மூச்சுவிட்டு என் தலையில் அன்போடு கைவைத்து கூறினார், மகளே, நீ எந்தப் பாவமும் செய்யவில்லை. குற்றமற்ற மக்களுக்கு நீதியை வாங்கித் தருவதும் அவர்களுடைய துன்பத்தை புரிந்து கொள்வதும்தான் உன் வேலை. இந்த பகுதி மக்களின் ஏளன பேச்சுகளுக்கு பயந்து நீ எப்படி உன் வேலையை கைவிட முடியும்? வழக்கறிஞர் ஆவது உன்னுடைய கனவு அல்லவா? உன் தந்தை உன்னுடைய இந்த கனவை நிறைவேற்ற எவ்வளவு பாடுபட்டார் என்பது உனக்கு தெரியாதா? உன் தந்தையின் உழைப்பை நீ வீணாக்க விரும்புகிறாயா? லட்சியங்கள் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கும்போது வழியில் வரும் கஷ்டங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இவர்களுடைய பேச்சுகள் உன்னுடைய கனவை விட பெரிதாகிவிட்டனவா? இந்த பகுதி மக்களால் பேச மட்டுமே முடியும். இவர்களால் யாருடைய துயரத்தையும் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. நான் இல்லாதபோது நீ அனாதையாக நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை இந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவளாக ஆக்கினேன். இப்போது இவ்வளவு தடைகளை தாண்டி இன்று ஒரு தகுதியான வழக்கறிஞராக மாறியிருக்கும்போது நீ நிற்பதை பற்றி பேசுகிறாய். இனி நீ பின்வாங்கக் கூடாது. என் மகளே, நீ நிற்கவே கூடாது. இன்று நீ நின்றுவிட்டால் இந்த அறிவற்ற மனிதர்கள் வென்றுவிடுவார்கள். மனிதநேயம் தோற்றுவிடும். இவர்கள் இன்று உன்னை வெட்கமற்றவள் என்று கூறுகிறார்களா? கூறட்டும். நீ உன் வேலையை முழு நேர்மையுடனும் வளர்ச்சியுடனும் செய். ஒரு நாள் இதே பகுதி, இதே மக்கள் மற்றும் இதே ஏளனம் செய்யும் நாவுகள் உன்னுடைய இந்த கருப்பு கோட்டிற்கு மரியாதை செய்யும், உன் முன்னால் தலைகுனியும். அப்போதைய காலம் அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும் உண்மையான வெட்கமற்ற மனிதன் யார், உண்மையான இரட்சகன் யார் என்று. எழுந்து நில் என் மகளே, உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு போய் உன் கடமையைச் செய். இந்த முழு உலகமே நமக்கு எதிராக மாறினாலும் உன் தந்தை உன்னோடு நிற்பான். என் தந்தையின் வார்த்தைகள் என் செத்துப்போன உயிரில் ஒரு புதிய ஆத்மாவை ஊதுவது போல் இருந்தது. என் தந்தையின் நம்பிக்கை எனக்கு ஒரு கேடயத்தை விடக் குறைந்ததாக இருக்கவில்லை. நான் என் கண்ணீரை துடைத்தேன், என் பையை எடுத்தேன், ஒரு புதிய உறுதியோடு நிமிர்ந்து நின்றேன். பகுதியின் சந்துகளில் இருளும் வெறுப்பும் எனக்காக காத்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் என் இதயத்தில் தந்தையின் ஆசீர்வதியும் கடமையின் வெளிச்சமும் எவ்வளவு பிரகாசமாக இருந்ததென்றால் இனி எந்த ஏளன பேச்சும் என் அடிகளை தடுமாற வைக்க முடியாது. அடுத்த நாள் காலையில் நான் நன்றாக புத்துணர்ச்சி பெற்று தயாரானேன். வீட்டின் கதவைத் திறந்து தந்தையின் ஆசீர்வாதத்தைப் பெற்று அந்த பகுதியை விட்டு வெளியேறினேன். அங்கே இனி வெறுப்புகள் எனக்கு எந்த அர்த்தத்தையும் தரவில்லை. ஏனெனில் நீதி வாங்கித் தருவதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்லத் தயங்காத அந்த குற்றமற்ற மனிதர்கள்தான் என் இலக்காக இருந்தார்கள். நீதிமன்றத்தின் சூழலிலும் எப்போதும் போல் பரபரப்பாக இருந்தது. நான் வழக்கம்போல் என் அறையில் சேம்பர் அமர்ந்து வழக்குக் கோப்புகளை பார்த்து கொண்டும் சில குறிப்புகள் மற்றும் சட்டப்புத்தகங்களை சரிபார்த்து கொண்டும் இருந்தேன். அதன் பிறகு வாடிக்கையாளர்களின் செய்திகளையும் அழைப்புகளையும் பார்க்கத் தொடங்கினேன். பிறகு வழக்குப் பட்டியலை காஸ் லிஸ்ட் பார்த்தேன். அதில் இன்று என்னுடைய எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த நீதிமன்ற அறைகளில் வருகின்றன என்பதை தெரிந்து கொண்டேன். நான் என் மூத்த வழக்கறிஞர் தோழர்களுடன் வழக்குகளைப் பற்றி விவாதித்தேன். வாடிக்கையாளர்களை சந்தித்து கடைசி நேர அவசியமான விவரங்களை கேட்டறிந்தேன். நீதிமன்ற அறைக்குச் சென்ற பிறகு என் வேலை வெறும் வாதாடுவது மட்டுமே அல்ல. நான் நீதிபதியின் முன்னால் என் வாடிக்கையாளரின் பக்கத்தை எடுத்துரைக்கிறேன், சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை செய்கிறேன், எதிர்த்தரப்பு வழக்கறிஞரின் வாதங்களுக்கு பதிலளிக்கிறேன், சட்டப்பிரிவுகளையும் பழைய தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டுகிறேன். சில சமயங்களில் ஏதேனும் வழக்கில் தேவைப்பட்டால் ஒத்திவைப்பு அட்ஜர்ன்மெண்ட் கோருகிறேன். அந்நாட்களில் என் கைக்கு ஒரு வழக்கு வந்தது. அதில் நான் எவ்வளவு பிஸியாகிவிட்டேன் என்றால், சில நாட்களுக்கு என் பகுதி மக்களின் பேச்சுகளை அலட்சியப்படுத்திவிட்டு அந்த அபாயத்தில் சிக்கிய குற்றமற்ற மனிதனுக்கு நீதியை பெற்றுத்தர முடிவெடுத்தேன். மகேஷ் என்ற ஏழைப்பள்ளி ஆசிரியர் மீது அவர் தன் மருமகளை வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தி படுகொலை செய்துவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் இந்தச் செய்தி காட்டுத்தீ போல பரவியது. ஊடகங்களும் மகேஷை குற்றவாளியாக கருதத் தொடங்கின. இந்த வழக்கு அவ்வளவு பிரசித்தி பெற்றதாக இருந்ததால் இதில் வெற்றி பெறுவது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தது. இருந்தாலும் நான் இந்த வழக்கை கையில் எடுத்தேன். விசாரணையின் போது எனக்கு பல விஷயங்கள் தெரியவந்தன. மருமகளின் இறப்பு தற்கொலை அல்ல, மாறாக திட்டமிடப்பட்ட சதி. குற்றவாளி மகேஷ் அல்ல. உண்மையான குற்றவாளிகள் மகேஷின் மகனின் மனைவியுடைய காதலனும் அவனுடைய சகோதரனும்தான். சொத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள்தான் இந்தச் சதியை தீட்டியிருந்தார்கள். அவர்கள் போலி அரட்டைகள், ஃபேக் சாட்ஸ், போலி சாட்சிகள் மற்றும் போலி ஆதாரங்களை தயாரித்திருந்தார்கள். ஆனால் குற்றவாளிகள் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டார்கள். அவர்களின் மொபைல் இருப்பிட வரலாற்றுப் பதிவு, மொபைல் லொகேஷன் ஹிஸ்டரி, ஒரு சிசிடிவி காட்சிப்பதிவு மற்றும் ஒரு வங்கி பரிவர்த்தனை ஆகியவற்றின் மூலம் சம்பவம் நடந்த நேரத்தில் குற்றவாளிகள் அதே இடத்தில்தான் இருந்தார்கள் என்பதை நான் நிரூபித்தேன். அதே சமயம் மகேஷ் சம்பவ இடத்தில் இருக்கவே இல்லை.
நான் இந்த வழக்கில் தோற்றுவிடுவேன் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் நான் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ஆதாரமாக சமர்ப்பித்தேன். சாட்சிகளிடம் நடத்திய விசாரணையில் ஒரு சாட்சி உடைந்தால் மற்றொருவன் உண்மையை கூறும் அளவுக்கு சாட்சியங்களை சுற்றியிருந்தேன். இறுதியாக நீதிபதி மகேஷ் நிரபராதி என்று தீர்ப்பளித்தார். அவர் உடனடியாக மரியாதையுடன் விடுவிக்கப்பட்டார். உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. என்னுடைய இந்த வழக்கு நகரம் முழுவதிலும் பேச்சுப் பொருளாக மாறியது. என்னைப் போன்ற ஒரு இளம்பெண் வழக்கறிஞர் இந்த சவாலான வழக்கில் வெற்றி பெற்று ஒரு குற்றமற்றவருக்கு நீதியை பெற்றுத் தந்திருந்தார். அந்நாளில் நான் மிகவும் பெருமையாக உணர்ந்தேன். என் தந்தையின் கண்களிலும் பெருமித கண்ணீர் தழும்பியது. அவர் என்னிடம், மகளே, இன்று மக்கள் என் மகளை மட்டுமல்ல அவளது திறமையையும் வணங்கியிருக்கிறார்கள். பார், இந்த வெற்றிதான் எதிர்காலத்தில் உனக்கான உயர்நிலைக்கு காரணமாக அமையும் என்று கூறினார். நான் மிகவும் பலமானவளாக மாறியிருந்தேன். இருப்பினும் எங்கள் பகுதி மக்களுக்கு இன்னும் அறிவு வரவில்லை. காலம் செல்லச் செல்ல அவர்களின் அரசியல் சூழ்ச்சிகளும் வெறுப்பும் குறையும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது மேலும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. சௌத்ரி அங்கிளின் அகந்தை எந்த சூழ்நிலையிலும் இதை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை. அதாவது, ஒரு ஏழை மற்றும் சாதாரண கூலித் தொழிலாளியின் மகள் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த பகுதியில் வசித்து வழக்கறிஞர் தொழில் செய்வதையும் மக்களிடம் வாதாடுவதையும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தங்களது கூட்டத்தில் பகுதியின் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பஞ்சாயத்தை கூட்டினார்கள். அங்கே அவர் தன் கர்வம் நிறைந்த தோரணையில், நம் பகுதிக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. இங்குள்ள சகோதரிகளோ மகள்களோ வீட்டை விட்டு வெளியே செல்வதில்லை, ஆண்களோடு சேர்ந்து வேலை செய்வதில்லை. ஆனால் இன்று ரஞ்சித்தும் அவனது மகளும் நம் பகுதியின் இந்த மரியாதையை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு இளம் பெண் நீதிமன்றத்திற்குச் சென்று மக்களிடம் வாதாடுகிறாள், அதிகாலையில் தனியாக வீட்டை விட்டு வெளியேறுகிறாள், இரவில் எப்பொழுது வீட்டிற்குள் நுழைகிறாள் என்றே தெரியவில்லை. நாம் அனைவரும் அமைதியாக இந்த மானங்கெட்டத்தனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கே நம்முடைய சொந்தச் சகோதரிகளும் மகள்களும் இதே பாதையில் செல்லத் தொடங்கினால் நாம் யாருக்கு முகத்தை காட்டுவது? அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இந்த பகுதியில் இனி ரஞ்சித்தும் அவனது வெட்கமற்ற மகளும் இருப்பார்களா, அல்லது யோக்கியர்களான நாம் இருப்போமா என்று பார்க்க வேண்டும். முதலில் இவன் மனைவி எந்த பணக்காரனுடன் ஓடிப்போனாள் என்று தெரியவில்லை. இப்போது இவன் மகளும் யார் யாருடனோ பழகுகிறாள் என்று கூறினார். சௌத்ரி அங்கிள் பகுதி மக்களின் இதயங்களில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த வெறுப்புத் தீயில் எண்ணெயை ஊற்றும் வேலையைச் செய்தார். அனைவரும் ஒரே குரலில் சௌத்ரி அங்கிளின் முடிவை பாராட்டினார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த பபிதா ஆண்டி ஒருபடி மேலே போய், இவர்கள் தந்தை மகள் இருவரின் முகத்திலும் கரியை பூசி கழுதை மீது உட்கார வைத்து பகுதி முழுவதையும் சுற்ற வைக்க வேண்டும். அப்போதுதான் இனி எந்த ஏழையின் மகளுக்கும் வேலைக்குச் செல்லும் துணிச்சல் வராது. மகள்கள் வீட்டில்தான் இருக்க வேண்டும். மகள்களை டாக்டராகவோ வழக்கறிஞராகவோ போலீஸாகவோ ஆக்கக்கூடாது என்று கூறினார். இந்தச் செய்தி பறந்து வந்து என் தந்தையின் காதுகளை எட்டியது. என் தந்தையின் உடலில் இடியே விழுந்தது போல் இருந்தது. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் நேர்மையிலும் கண்ணியத்திலுமே கழித்திருந்தார். என் தந்தை ஒருபோதும் எந்த தவறான காரியத்தையும் செய்ததில்லை. என் தாய் அவராகவே தன் சொந்த விருப்பத்தின் பேரில்தான் அவரை விட்டுச் சென்றாள். இதில் என் தந்தையின் தவறு என்ன இருக்கிறது? இப்போது இந்த மக்கள் என்னையும் என் தந்தையையும் இந்த பகுதியை விட்டே வெளியேற்ற தயாராகிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் கேட்ட என் தந்தையின் மனதிற்குள் ஒரு புயலே மையம் கொண்டிருந்தது. தான் நேரில் சென்று சௌத்ரி பிரதாப்பின் சட்டையை பிடித்து, என் மகள் அப்படி என்ன பாவம் செய்தாள் என்று கேட்க வேண்டும் என்று அவருடைய இதயம் துடித்தது. ஏழையாக இருப்பதும் நேர்மையாக உழைத்து சம்பாதிப்பதும் அவ்வளவு பெரிய குற்றமா? அதற்கு தண்டனையாக அவர்களை நாடோடியாக அலைக்கழிக்க வேண்டுமா? ஆனால் ஏழையின் குரலுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதையும் தான் பேசினால் இந்த ஓநாய்கள் தன்னையும் தன் மகளையும் பச்சையாக மென்று தின்றுவிடும் என்பதையும் என் தந்தை அறிந்திருந்தார். தந்தை அமைதியாக பொறுமையை கடைப்பிடித்து வானத்தை பார்த்து, எங்கள் மரியாதை இறைவனின் கையில் இருக்கிறது என்று மட்டுமே கூறினார். இந்த விஷயத்தை அப்பா என்னிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் என் வழக்கு சம்பந்தமாக மிகவும் பிஸியாக இருந்தேன். ஆனால் இரவில் வீட்டிற்குத் திரும்பி தந்தையின் அருகில் அமர்ந்து சாப்பிடும்போது அவர் என்னிடமிருந்து மறைக்க முயன்ற அந்த ஆழமான சோகத்தையும் பயத்தையும் அவருடைய முகத்தில் நான் கண்டுவிட்டேன். நான் தந்தையின் அருகில் அமர்ந்து அவருடைய கைகளை என் கைகளில் பிடித்துக்கொண்டு மெல்லிய குரலில் கேட்டேன், என்ன ஆச்சு அப்பா? ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்? தந்தை தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்றபடியே பகுதி மக்களின் முடிவை பற்றி என்னிடம் கூறியபோது என் காலடியிலிருந்து நிலமே சரிந்தது போல் இருந்தது. யாரோ என் ஆத்மாவையே பிடுங்கி எடுத்தது போல் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. நான் என்னை சமாளித்துக் கொண்டு தந்தையின் கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, சரி அப்பா
என்று கூறினேன். அவர்கள் நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள் என்றால் சரி, நாம் இந்த பகுதியில் இருக்க மாட்டோம். தந்தை என்னிடம், மகளே, நீ என்ன சொல்கிறாய்? இது நம் பழைய பகுதி. இது என்னுடைய சொந்த வீடு. இதை விட்டுவிட்டு நாம் எங்கே போவோம் என்றார். நான், அட என் அப்பாவி தந்தையே, உங்கள் மகள் இவ்வளவு பெரிய வழக்கறிஞராகிவிட்டாள். தன் பணத்தையெல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து தருகிறாள். அப்படியிருக்கும்போது உங்கள் மகளால் உங்களுக்காக ஒரு நல்ல பகுதியில் நல்லதொரு வீட்டை வாங்க முடியாது என்று நினைக்கிறீர்களா? கடைசியில் நாம் எவ்வளவு காலம்தான் இந்த சிறிய வீட்டில் இருப்போம்? எப்போதும் இதே கேவலமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவா என்னை இந்த அளவிற்கு தகுதி படைத்தவளாக ஆக்கினீர்கள்? இல்லையப்பா, உங்கள் மகள் இப்போது தன் சொந்தக் காலில் நிற்கத் தொடங்கிவிட்டாள். நாம் இனி இங்கு இருக்க மாட்டோம். என் வருமானத்திலிருந்து நம்முடைய சிறிய ஆனால் அழகான நல்லதொரு வீட்டை இந்த பகுதி மக்களின் எண்ணம் போல் இல்லாத வேறு ஒரு பகுதியில் கட்டுவேன். பெண்களை மதிப்பவர்களுடனும் அவர்களுக்கு சிறகுகள் கொடுத்து பறக்க வைப்பவர்களுடனும் வாழ நான் விரும்புகிறேன். மற்றபடி இந்த வீட்டைப் பற்றி பேசினால் இந்த வீட்டோடு உங்களுக்கு பல நினைவுகள் பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை நான் அறிவேன். இந்த வீட்டை நாம் பூட்டி வைப்போம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த வீட்டின் நினைவுகள் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இங்கு வந்து செல்லலாம். ஆனால் இனி நாம் இங்கு இருக்க மாட்டோம் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டதும் தந்தையின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அவர் என்னிடம், மகளே, உன்னிடமிருந்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினார். இப்போது என் வளர்ச்சி தொடங்கத் தொடங்கியது. வறுமையின் நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்தே தீருவது என்று நான் முடிவெடுத்திருந்தேன். என் வாழ்நாள் முழுவதையும் எனக்காக அர்ப்பணித்து உழைத்த என் தந்தைக்கு இனி ஓய்வு அளித்து அவரை இந்த நரகத்திலிருந்து மீட்டெடுத்து மிகவும் தூரத்திற்கு அழைத்துச் செல்வேன். என் தந்தையை யாரும் மானங்கெட்ட தந்தை என்று சொல்லாத அளவிற்கு மிக தூரத்திற்கு. தந்தையை எப்படியோ சமாதானப்படுத்திவிட்டேன். ஆனால் என் அறைக்கு வந்த பிறகு நான் மிகவும் அழுதேன். இந்த வீட்டின் மீது என் தந்தைக்கு எவ்வளவு பற்று இருந்தது என்பதை நான் அறிவேன். என் நினைவுகளும் இந்த வீட்டோடு மிகவும் பிணைக்கப்பட்டிருந்தன. கடைசியில் இந்த வீட்டில்தான் நான் என் சிறுவயதை கழித்திருந்தேன். இந்த உலகம் ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? என் தந்தையின் எண்ணம் போல் ஏன் இவர்களது எண்ணம் இருக்கவில்லை? நான் இங்கு யாருடனும் பேசுவது கூட இல்லையே, அப்புறம் ஏன் இவர்கள் நம் இரத்த வெறி பிடித்தவர்களாக மாறினார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் நினைத்திருந்தால் இந்த மக்களுக்கு என் வழியில் புரிய வைத்திருக்க முடியும். நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதன் நன்மையை பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் நான் எந்தத் தவறையும் செய்ய விரும்பவில்லை. இவர்களது வரம்புகளை நான் மீற விரும்பவில்லை. இந்த நெறிமுறைகளை மீறாமல் நம்மை யாருக்கும் தெரியாத, நம்மை யாரும் அவமானப்படுத்தாத வேறு ஒரு இடத்திற்கு இந்த பகுதியை விட்டு நாம் சென்றுவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். அடுத்த நாளிலேயே நான் ஒரு மனை விற்பனையாளரிடம், ப்ராப்பர்ட்டி செல்லர், பேசினேன். என்னிடம் ஒரு சிறிய வீட்டை வாங்குமளவிற்கு பணம் இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் எந்த வீடும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் வீடு கிடைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல, அதற்கு நேரம் எடுக்கும். முதலில் நான் ஒரு நல்ல வாடகை வீட்டை பார்க்க வேண்டும். அதனால் என் சில நண்பர்களிடம் வாடகை வீட்டை பற்றி பேசினேன். என் நண்பர் ஒருவர் ஒரு வாடகை வீட்டை பற்றி கூறினார். அது ஒரு சாதாரண வீடுதான், ஆனால் எங்களது தந்தை மகள் இருவருக்கும் அது போதுமானதாக இருந்தது. இப்போது நான் எப்படியாவது சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க வேண்டும். அதில் நானும் என் தந்தையும் மட்டுமே வசித்து கௌரவமான வாழ்க்கையை கழிக்க முடியும். தந்தையும் நானும் அந்த பகுதியை விட்டு வெளியேறும்போது மிகவும் அழுது கொண்டிருந்தோம். அந்த பகுதி மக்கள் எங்களை போவதை ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலரின் முகத்தில் புன்னகையும் சிலரின் முகத்தில் சிரிப்பும் இருந்தது. சிலர், இப்போதுதான் நம் பகுதியின் சூழல் சரியாகப் போகிறது, இங்கிருந்து இந்த அழுக்கு வெளியேறுகிறது என்று கூறினார்கள். நான் அப்போதும் அமைதியாகவே இருந்தேன். அவர்கள் என்னையும் என் தந்தையையும் அழுக்கு என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் தந்தையிடம், நீங்கள் வீட்டிலேயே இருந்து ஓய்வெடுங்கள், இனி உங்கள் மகள் உழைப்பாள். இப்போது நாம் இந்த புதிய வீட்டிற்கு வந்துவிட்டோம். அதனால் நம் வாழ்க்கையை புதிய முறையில் தொடங்குவோம். பழைய விஷயங்களையெல்லாம் மறந்துவிடுவோம் என்று கூறினேன். மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுபவர்களின் வாழ்க்கையையே இந்த உலகம் சிரமத்திற்குள்ளாக்குகிறது. இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது என்று நான் எப்போதாவது யோசிப்பேன். மற்றவர்களால் முடியாத பல வழக்குகளை நான் இப்போது மெல்ல மெல்ல தீர்க்கத் தொடங்கினேன். அவற்றில் நான் கடுமையாக உழைத்து பொய் வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்ட குற்றமற்ற மக்களுக்கு முழு நேர்மையுடன் நீதியை பெற்றுத் தந்தேன். என் பழைய வீட்டை விட்டு வெளியேறியதால் என் சொந்த இதயமும் கடுமையாக காயப்பட்டிருந்தது. அந்த வீட்டோடு என் பல நினைவுகள் பிணைக்கப்பட்டிருந்தன. நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வேன், இறைவா, என் தந்தையின் மரியாதையை காப்பாற்று. என் தந்தை எனக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய கற்றுக் கொடுக்கவில்லை.
மக்களை அவமானப்படுத்த கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே என் வேலையில் நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தாலும் அவர்களில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. என்னை ஒருபோதும் எந்த தவறான காரியத்திற்கும் ஆதரவாக நிற்க நிர்பந்திக்காதே. என் தந்தையின் இதயத்தை காயப்படுத்திய மனிதர்களுக்கு உண்மையின் முகத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொடு. என் இந்த பிரார்த்தனைகளில் அவ்வளவு தவிப்பும் உண்மையும் இருந்தது. வானத்தின் கதவுகளே திறந்துவிட்டது போலவும் என் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தவுடனேயே இறைவன் அதை ஏற்றுக்கொண்டது போலவும் இருந்தது. ஆனால் இன்னும் சோதனைக்காலம் முடியவிருக்கவில்லை. இயற்கை என் பழைய பகுதி மக்களின் அகந்தையை மண்ணோடு மண்ணாக ஆக்குவதற்கு அவர்கள் கனவிலும் நினைக்காத ஒரு வழியை தீர்மானித்திருந்தது. நான் இப்போது ஒரு தொழில்முறை ப்ரொஃபஷனல் வழக்கறிஞராக மாறியிருந்தேன். என் வழக்குகளை நானே கையாண்டேன். எனக்கு இனி மூத்த வழக்கறிஞர் எவரின் தேவையும் இருக்கவில்லை. நான் என் வீட்டிலேயே எனக்கென தனியாக ஒரு சிறப்பான அறையை சாம்பர் திறந்திருந்தேன். என் தந்தை சில சமயங்களில் தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு இரவில் வானத்து நட்சத்திரங்களை எண்ணியபடி தன் மகள் மீது சுமத்தப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக ஏதேனும் ஒரு விடை வானத்திலிருந்து இறங்கி வரும் என்றும் அது அந்த பாறை நெஞ்சம் கொண்ட மனிதர்களின் கண்களைத் திறக்கும் என்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார். மறுபுறம் நான் என் தந்தையிடம் என்னை நினைத்து அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்றும் நம்மை தூற்றிய மனிதர்களிடமிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோம் என்றும் கூறிச் சமாதானப்படுத்துவேன். சௌத்ரி அங்கிளும் ஏளனம் செய்த பெண்களும் ஒரு பொய்யான பிம்பமாக தெரியும் அளவிற்கு உயர்ந்த ஒரு நிலையில் இப்போது நான் நின்று கொண்டிருந்தேன். ஏனெனில் உண்மையில் அதிகாரம் திண்ணையில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களின் மரியாதையை தீர்மானித்த மனிதர்களிடம் இருக்கவில்லை. மாறாக தன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொண்ட நகரத்தின் பெரிய வழக்கறிஞர்கள் கூட கையை விரித்துவிட்ட வழக்குகளை கையாளும் அளவுக்கு உயர்ந்த ஒரு ஏழை பெண்ணான என்னிடமே அந்த அதிகாரம் இப்போது இருந்தது. என் தந்தையின் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இப்போது அமைதியாக கழிந்து கொண்டிருந்தது. காலம் வெகுவாக உருண்டோடியது. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது நான் என் சொந்த வீட்டையும் வாங்கிவிட்டேன். நகரத்தின் மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருத்தியாக மாறத் தொடங்கினேன். என் தந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். என் மீது மிகவும் பெருமைப்பட்டார். இப்போது அவர் என்னிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறுவார். ஆனால் எனக்கு இப்போது திருமணம் செய்யும் எண்ணம் இருக்கவில்லை. நான் இன்னும் உயரத்திற்குச் செல்ல வேண்டும். என் தந்தையின் பெயரை மேலும் பிரகாசிக்கச் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். என் வாழ்க்கையில் அமைதி இருந்தது. பல விஷயங்கள் மாறியிருந்தன. வாழ்க்கை முற்றிலும் புதியதாக மாறியிருந்தது. எங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்கவில்லை. வீடு, கார், பணம், மரியாதை என எல்லாமே எங்களிடம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நானும் என் தந்தையும் மறந்துவிட்ட அதே மனிதர்களை நான் இப்போது சந்திக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஏனெனில் காலம் வெகுவாக முன்னோக்கிச் சென்றுவிட்டது. அது ஏறக்குறைய ஜூன் 27ஆம் தேதி விஷயம். மாலை நேரத்தில் நான் என் வீட்டின் அறையில் அமர்ந்திருந்தேன். அப்போது என் மேலாளர் மேனேஜர் வந்து என்னிடம், மேடம், இன்று மிஸ்டர் சௌத்ரி என்பவர் அழைத்திருந்தார். அவர் மாலை 6 மணிக்கு அனுமதி அப்பாயின்மெண்ட் பெற்றிருந்தார். அவர் கடந்த 5 நிமிடங்களாக வெளியே உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரை உள்ளே அனுப்பட்டுமா என்று கேட்டார். நான், சரி, உள்ளே அனுப்புங்கள் என்று கூறினேன். கதவு திறக்கப்பட்டு மெதுவான எட்டுகளுடன் 2 மனிதர்கள் உள்ளே நுழைந்தபோது நான் என் மேஜையில் அமர்ந்து ஒரு வழக்கின் கோப்பை படித்துக் கொண்டிருந்தேன். என் பார்வை அவர்கள் பக்கம் விழுந்ததும் இருவரின் முகத்திலும் என் கண்கள் நிலைத்து நின்றன. ஏனெனில் அவர்கள் வேறு யாரும் அல்ல. அவர்களை எனக்கு மிக நன்றாக தெரியும். இவர்கள் இப்போது இங்கு என்ன செய்ய வந்திருக்கிறார்கள்? மீண்டும் என் தந்தையின் இதயத்தை காயப்படுத்தும் எண்ணமா என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்களின் முகங்களை உற்று பார்த்தபோது அவர்களின் முகத்தில் முன்பு இருந்த அகந்தை இன்று இல்லை என்பதை பார்த்தேன். அவர்கள் வேறு யாருமல்ல, எங்கள் பழைய பகுதியின் சௌத்ரி அங்கிள்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் என்னையும் என் தந்தையையும் தூற்றியவர். அது மட்டுமன்றி பகுதி மக்களையும் நமக்கு எதிராக திருப்பியவர். நான் அவர்களை அமருமாறு சைகை செய்தேன். அவர்களுடன் அவர்களுடைய மகனும் வந்திருந்தான். அவனுடைய வாலிப மகன். அவன் ஒரு சாதாரண வேலையைத்தான் செய்து வந்தான். ஆனால் எப்போதும் தன் தாய் தங்கைக்கு வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுரை கூறுவான். சௌத்ரி அங்கிளும் அவருடைய மகனும் என் சைகையைக் கண்டு கைகூப்பினார்கள். நான் உங்களை அமருமாறுதான் கூறுகிறேன், கைகூப்ப வேண்டாம். நீங்கள் அமரலாம் என்று கூறினேன். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு பிறகு தங்களது நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த என் கைகளை கூப்பி அவர்களை பார்த்து, சரி சொல்லுங்கள், நீங்கள் இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். சௌத்ரி அங்கிளின் மகன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் தன் பேச்சை அத்துடன் நிறுத்திக் கொண்டான். சௌத்ரி அங்கிள் சில வினாடிகள் தாமதித்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஆஞ்சல் மகளே, எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவை. நாங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டோம். இது எங்கள் குடும்ப மரியாதை பிரச்சனை. நீ மிகவும் நேர்மையான மற்றும் திறமையான வழக்கறிஞர் என்பது எனக்கு தெரியும்.
நகரத்தின் எந்த பெரிய வழக்கறிஞராலும் தீர்க்க முடியாத பல பெரிய வழக்குகளை நீ தீர்த்து வைத்திருக்கிறாய் என்று கூறினார். நான், சரி சொல்லுங்கள், உங்களுடைய வழக்கு என்ன என்று கேட்டேன். அவருடைய கண்களில் கண்ணீரும் அதே சமயம் வெட்கமும் இருந்தது. அவர் மீண்டும் என் முன்னால் கைகூப்பி, என் மகள் கல்லூரியிலிருந்து திரும்பி வரும்போது சில சிறுவர்கள் அவளிடம் வம்பிழுத்து அத்துமீறினார்கள். என் மகள் அந்தச் சிறுவர்களை எதிர்த்தபோது அதற்கு பழிவாங்கும் விதமாக அவளது பையில் போதைப்பொருள் பாக்கெட்டுகளை வைத்துவிட்டார்கள். அவள் வீட்டிற்கு வந்து அரை மணி நேரத்திற்குள்ளாகவே எங்கள் வீட்டுக் கதவு தட்டப்பட்டு காவல்துறை வந்து அவளை கைது செய்து அழைத்துச் சென்றுவிட்டது. என் மகள் கைதானதால் எங்கள் பகுதியில் மிகுந்த அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. பாருங்கள், நீங்கள்தான் மிகவும் யோக்கியமானவர் போல நடந்து கொண்டீர்கள். உங்கள் வீட்டுப் பெண்களுக்கும் யோக்கியதையைப் பற்றி வகுப்பெடுத்தீர்கள். இப்போது உங்கள் சொந்த மகளே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டாள் என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் பொய். என் மகள் எந்தத் தவறும் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். அந்த சிறுவர்கள்தான் என் மகளை பழியனுப்பிச் சிக்க வைத்திருக்கிறார்கள். நான் என் மகளை காப்பாற்ற விரும்புகிறேன். எங்கள் வழக்கை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என்று நகரத்தின் பல பெரிய வழக்கறிஞர்களிடம் சென்றேன். ஆனால் யாருமே எங்கள் வழக்கை ஏற்கவில்லை. பிறகுதான் யாரோ ஒருவர் நான் ரஞ்சித் வர்மாவின் மகள் ஆஞ்சல் வர்மாவிடம் செல்ல வேண்டும் என்று கூறினார். அவள் பெரிய பெரிய வழக்குகளை நொடிப்பொழுதில் தீர்த்து வைத்து விடுவாள் என்றார்கள். எனக்கு உன்னை தெரியும். நான் எப்படி பகுதியின் மக்களுடன் சேர்ந்து உன்னையும் உன் தந்தையையும் அவமானப்படுத்தினேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. மகளே, இன்று நீ இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு எந்த வருத்தமும் இருக்காது. ஏனெனில் நானும் உனக்கும் உன் தந்தைக்கும் மிகுந்த துயரத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை மிகவும் அவமானப்படுத்தியிருக்கிறேன். மகளே, என் மகளை காப்பாற்று. இந்த உதவியை என் வாழ்நாள் முழுதும் நான் மறக்க மாட்டேன். ஒரு காலத்தில் உன்னை பற்றி நான் எப்படியெல்லாம் பேசினேனோ அதேபோலத்தான் இப்போது மக்கள் என் மகளைப் பற்றியும் பேசுகிறார்கள். யாராவது ஒருவரின் மகளை அவமானப்படுத்தும்போது ஒரு தந்தைக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் என்பதை இப்போதுதான் நான் உணர்கிறேன். நானும் இன்று மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று கூறினார். அப்போது சௌத்ரி அங்கிளின் மகன் வினய் இடைமறித்து பேசினான். மேடம், அப்பா சொல்வது உண்மைதான். பகுதி மக்கள் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் உங்களை பகுதியை விட்டே வெளியேற்ற இருந்தோம். ஆனால் நீங்களே பகுதியை விட்டுச் சென்று விட்டீர்கள். ஒருவேளை நீங்களாக அந்த பகுதியை விட்டுச் சென்றிருக்க மாட்டீர்கள். நாங்கள்தான் உங்களை அப்படிச் செய்ய நிர்பந்தித்தோம். நானும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தயவுசெய்து எங்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் எங்களுக்கு நீங்கள்தான் கடைசி நம்பிக்கை. நான் அவர்களின் பேச்சை மிகவும் கவனமாக கேட்டேன். அதன் பிறகு மென்மையான குரலில், இன்று எனக்கு இறைவனின் நீதியைக் கண்டு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தந்தை, நீங்கள் இன்று என் முன்னால் கைகூப்பி அமர்ந்திருக்கிறீர்கள், வெட்கப்படுகிறீர்கள், உங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறீர்கள். மற்றொரு தந்தை, என் தந்தை, அவருடைய காலம் இப்போது எவ்வளவு மாறியிருக்கிறதென்றால் அவர் இன்று தலைநிமிர்ந்து வாழ்கிறார். என் தந்தை ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ததில்லை, யாரையும் கேவலப்படுத்தியதில்லை, எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்துக்கொண்டார். தற்போதைக்கு நான் உங்களிடம் எதுவும் சொல்லப்போவதில்லை. நீங்கள் என்னை ஏளனம் செய்தபோது நான் ஒரு மகளாக இருந்தேன். ஆனால் நான் இப்போது ஒரு வழக்கறிஞர். நீதியை வாங்கித் தருவதுதான் ஒரு வழக்கறிஞரின் தர்மமே தவிர பழிவாங்குவது அல்ல. உங்கள் மகள் நிரபராதி என்றால் அவளுக்கு நான் நீதியை பெற்றுத் தருவேன். உங்கள் மகளுக்கு எதுவும் ஆகாது. என் மீது நம்பிக்கை வையுங்கள். அவள் பாதுகாப்பாக உங்களிடம் வந்து சேர்வாள் என்று கூறினேன். இதற்குப் பிறகு சௌத்ரி அங்கிளின் மகளை காப்பாற்றுவதற்காக நான் என் முழு மூச்சையும் கொடுத்து போராடத் தொடங்கினேன். அவளுடைய வழக்கினை நான் மிகவும் புத்திசாலித்தனத்துடனும் நேர்மையுடனும் வாதாடி அவளை காப்பாற்றினேன். சௌத்ரி அங்கிளின் மகளின் பையில் வேண்டுமென்றே போதைப்பொருள் வைக்கப்பட்டது என்பதை நான் நீதிமன்றத்தில் நிரூபித்தேன். சிசிடிவி காட்சிகள், கல்லூரியின் ஆவணங்கள் மற்றும் மொபைல் வீடியோக்கள் மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தது. சௌத்ரி அங்கிளின் மகள் மரியாதையுடன் விடுவிக்கப்பட்டாள். ஆனால் நீதிமன்றத்தில் சௌத்ரி அங்கிளின் மகளின் வழக்கு முடிவுக்கு வந்த அந்த நாளில் நீதிமன்றத்திற்கு வெளியே எங்களது பழைய பகுதியைச் சேர்ந்த ஏறக்குறைய அனைத்து மக்களும் கூடியிருந்தார்கள். என்னையும் என் தந்தையையும் தவறாக நினைத்து கேவலமாக பேசிய அதே மனிதர்கள்தான் அவர்கள். சௌத்ரி அங்கிள் தன் மகளை மீண்டும் அடைந்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவருடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் மத்தியில் நின்று உரத்த குரலில் அவர் ஒரு விஷயத்தை கூறினார். அவர், பெண்களை படிக்க வைத்தால் குடும்ப மரியாதை போய்விடும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் பெண்களை படிக்க வைத்தால்தான் குடும்ப மரியாதையை காப்பாற்ற முடியும் என்பதை இன்று உணர்ந்து கொண்டோம். நாம் பெண்களை மதிக்க வேண்டும். அவர்களை வீட்டின் 4 சுவர்களுக்குள் பூட்டி வைக்காமல் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். நீதிமன்றத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த அந்த பகுதி
மக்கள் அனைவரும் என்னை வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்நாளில் என் அப்பாவும் என்னுடன் இருந்தார். இது மிகவும் பெரிய வழக்காகும். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சிறுவர்கள் பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அதனால் நீதிமன்றத்திற்கு வெளியே ஏராளமான ஊடக நிருபர்களும் கூடியிருந்தார்கள். அப்போது ஓர் ஊடக நிருபர் என் அருகில் வந்து மைக் பிடித்து, ஆஞ்சல் அவர்களே, இன்று நீங்கள் இந்த நகரத்தின் மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மிகவும் சவாலான பல வழக்குகளில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். முதன்முதலாக உங்கள் இந்த வெற்றிக்கு யார் காரணம் என்று கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். இன்று பேசும்போது எனக்குள் எந்தவித பயமும் இருக்கவில்லை. மாறாக அகில உலகிற்கும் முன்னால் என் தந்தையின் பெருமைகளை மகிழ்ச்சியோடு திறம்பட பேச விரும்பினேன். மேலும் என் தந்தையை கைவிட்டுச் சென்ற அந்த பெண்ணுக்கும் உணர்த்த விரும்பினேன். ஒருவேளை அவள் உயிரோடு இருந்தால் என் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாய் கேட்டிருப்பாள். என் வெற்றியைக் கண்டு உணர்ந்து, இவ்வளவு நல்ல மனிதரையா நாம் நிராகரித்தோம் என்று தனக்குள்ளேயே வருந்தியிருப்பாள். நான் நிருபரிடம் கூறினேன், நான் ஒரே ஒரு நபரின் பெயரை குறிப்பிட வேண்டும் என்றால் யோசிக்காமல் என் தந்தையின் பெயரை கூறுவேன். அவர் தன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார், எண்ணற்ற துயரங்களைக் கண்டார், பலரின் ஏளன பேச்சுகளை எதிர்கொண்டார். ஆனால் தன் மகளின் கனவை நிறைவேற்றுவதிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. எனக்காக அவர் கடுமையாக உழைத்தார், என்னை படிக்க வைத்தார். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அளவுக்கு என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார். அனைவரும் என் வெற்றியை மட்டுமே பார்க்கிறார்கள், ஆனால் யாரும் என் தந்தையின் போராட்டத்தை பார்க்கவில்லை. நாம் அந்த பழைய பகுதியில் வசித்த நாட்களும், மகளுக்கு ஏன் இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறாய் என்று பகுதி மக்கள் கேட்டதும் எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. அப்போதெல்லாம் என் தந்தை புன்னகைத்து, நான் என் மகளுக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை, அவளது கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கிறேன் என்று கூறுவார். இன்று நான் இந்த நிலையில் நிற்கிறேன் என்றால் அது முற்றிலும் என் தந்தையால் மட்டுமே. அப்போது அந்த நிருபர் என்னிடம் மற்றொரு கேள்வியைக் கேட்டார். சமூகத்தின் நெருக்கடிக்கு ஆளாகி உங்கள் தந்தை தோற்றுவிடுவார் என்று உங்களுக்கு என்றாவது தோன்றியதுண்டா? நான் மிகவும் தன்னம்பிக்கையோடு பதிலளித்தேன், இல்லை. உண்மையைச் சொல்லப்போனால் பலமுறை நான் மனமுடைந்து போயிருக்கிறேன். ஆனால் என் தந்தை ஒருபோதும் மனமுடைந்ததில்லை. அவர் எப்போதும் என்னிடம், மகளே, இன்று உனக்கு பின்னால் பேசும் மனிதர்களே ஒரு நாள் உன்னை உதாரணமாக காட்டுவார்கள் என்று கூறுவார். அவருடைய அந்த வார்த்தைகள்தான் எனக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. என் தாய் இல்லாத நிலையிலும் அவர் எனக்கு ஒருபோதும் தாயின் குறையை உணரவிட்டதே இல்லை. என் தந்தைதான் எனக்கு மிகப்பெரிய பலம். பிறகு அந்த நிருபர் கடைசியாக மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்ன? நான் பதிலளித்தேன், ஒரு மனிதனின் கனவு அவனது பாலினத்தை வைத்துச் சிறியதோ பெரியதோ ஆவதில்லை என்பதை என் தொழில் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். குடும்பம் உறுதியாக கூட நின்றால் சமூகத்தின் உரத்த குரல் மெல்ல மெல்ல தானாகவே அடங்கிவிடும். என்னைப் பொறுத்தவரை என் தந்தைதான் என் முழு குடும்பமும். நான் அவரையே என் எல்லாவற்றையாகவும் கருதுகிறேன். இறைவன் எனக்கு தந்தை எனும் ஒரே ஒரு உறவைத்தான் கொடுத்தான். ஆனால் அந்த ஒரு உறவிலேயே அனைத்து உறவுகளின் வடிவத்தையும் எனக்கு கொடுத்துவிட்டான். நிருபர், நாங்கள் உங்கள் தந்தையோடு சேர்ந்து உங்களை சில புகைப்படங்கள் எடுக்க விரும்புகிறோம் என்று கூறினார். நான் என் தந்தையை என் அருகில் அழைத்து அவருடன் ஏராளமான புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டேன். அங்கே இருந்த மக்களும் தங்களது மொபைலை எடுத்து எங்களை போட்டோ எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இன்று நான் உலகின் மிக அதிர்ஷ்டசாலி மனிதராக, என் தந்தையைப் போன்ற ஒரு மாமனிதரைப் பெற்ற மிக அதிர்ஷ்டசாலி மகளாக உணர்ந்தேன். நான் என் தந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டு, அப்பா, நான் பெரிய பெரிய வழக்குகளில் வெற்றி பெற்றுள்ளதாக மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் என் மகள் ஒரு நாள் மிகப்பெரிய வழக்கறிஞராவாள், அவளது வெற்றியை இந்த முழு உலகமே பார்க்கும் என்று முழு தன்னம்பிக்கையோடு என் கையை பிடித்து நீங்கள் கூறிய அந்நாளிலேயே என் முதல் மற்றும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிட்டது. அன்று நீங்கள் என் கையை விட்டிருந்தால் இன்று என்னிடம் இந்த கருப்பு கோட்டும் இருந்திருக்காது, இந்த அடையாளமும் இருந்திருக்காது. என் ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு மரியாதையும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் முதற்கண் உங்களுக்கே சமர்ப்பணம் என்று கூறினேன். என் தந்தை மிகுந்த மகிழ்ச்சியில் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது, என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. நீதிமன்றத்திற்கு வெளியே இருந்த வழக்கறிஞர்கள், காவலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். தந்தை மகளின் இந்த அன்பைக் கண்டு சிலரின் கண்களும் கலங்கின. நேற்று வரை என்னையும் என் தந்தையையும் தவறாக பேசிய அந்த பகுதிப் பெண்கள், அந்த மக்கள் அனைவரின் உதடுகளிலும் இன்று பாராட்டுகளும் கண்களில் குற்ற உணர்ச்சியும் இருந்தன. ஒரு காலத்தில் ஒரு தந்தையையும் மகளையும் மிகவும் அவமானப்படுத்திவிட்டோமே என்று.
சமூகத்திற்கு பயந்து தங்களது மகள்களின் கனவுகளைத் தடுக்கும் பெற்றோருக்கு என் இந்த கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புவது இதுதான். சமூகத்தின் பேச்சுகள் சில நாட்கள் மட்டுமே கேட்கும். ஆனால் உங்கள் மகளின் வெற்றி வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும். உங்கள் மகள்களை தடுக்காதீர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள். ஒருவேளை நாளைக்கே அதே மகள் உங்கள் மரியாதையை மட்டுமல்ல, இந்த முழு சமூகத்தின் மரியாதையையும் காப்பாற்றக்கூடும். ஒரு காலத்தில் எங்களை தூற்றிய அதே பகுதி மக்கள் இப்போது என்னையும் என் தந்தையையும் மீண்டும் பழைய வீட்டிற்கே வந்து வாழுமாறு அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களால் இனி அங்கே சென்று வாழ முடியாது. என் தந்தை, மகளே, நீ மிகவும் போராட்டங்களுக்கும் கடின உழைப்பிற்கும் பிறகே இதையெல்லாம் அடைந்திருக்கிறாய். எனவே இனி உன்னுடைய உழைப்பால் வாங்கிய அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த பழைய பகுதியில் போய் வாழப்போவதில்லை. ஆனால் உன் திறமையால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் பெண்களை வீட்டின் 4 சுவர்களுக்குள் அடைக்காமல் அவர்களை பறக்கவும் சுதந்திரமாக வாழவும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். நான் சில காலத்திற்குப் பிறகு என் நகரத்தில் இலவசச் சட்ட உதவி மையம் ஒன்றைத் தொடங்கினேன். அங்கே ஏழைகள், விதவைகள் மற்றும் தேவையுடைய மக்களுக்கு எந்த கட்டணமும் இன்றி சட்ட ஆலோசனை வழங்கப்படுகிறது. நான் ஒவ்வொரு மாதமும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று மாணவிகளைச் சந்தித்து, ஒரு நாள் மக்கள் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு உங்கள் கனவுகளை உறுதியாக்குங்கள் என்று கூறுகிறேன். மெல்ல மெல்ல எந்த பகுதியில் பெண்களின் படிப்பை பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டவோ அதே பகுதியில் இப்போது பல பெண்கள் மருத்துவராகவும் பொறியாளராகவும் காவல்துறையினராகவும் ஆவதற்கு படிக்கத் தொடங்கியுள்ளனர். ஒரு நாள் என் தந்தை அந்த பழைய பகுதிக்குச் சென்றிருந்தார். அங்கே ஒரு காலத்தில் அவரை ஏளனம் செய்த அதே மக்கள் இப்போது மரியாதையுடன் எழுந்து நின்று, அட பாருங்கள் பாருங்கள், ஆஞ்சல் மேடத்தின் தந்தை போகிறார் என்று கூறத் தொடங்கினார்கள். என் தந்தை எதுவும் சொல்வதில்லை. வானத்தை பார்த்து புன்னகைத்துவிட்டுச் செல்கிறார். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நீங்களும் எப்போதாவது உங்கள் கனவுகளை நிறைவேற்றச் சமூகத்தின் ஏளனங்கள், மக்களின் விமர்சனங்கள் அல்லது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டதுண்டா? அப்படியென்றால் அந்த சவால்களை நீங்கள் எப்படி முறியடித்தீர்கள்? மேலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருந்த நபர் யாராவது இருக்கிறார்களா? அந்த நபரின் பெயரையும் உங்களது கதையையும் கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். யாருக்குத் தெரியும், உங்கள் கதை வேறு யாராவது ஒருவருக்கு ஊக்கமாக அமையக்கூடும்.